உலகை ஆளும் உழவுடையம்மன் சித்திரை திருநாள் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பாக காலை முதல் இந்த நிமிடம் வரை உழவுடையம்மனை வழிபட்டு குதூகலித்து காத்திருக்கும் பெரியோட்டை வாழ் பொதுமக்களுக்கும் இந்த சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை இந்த பகுதியில் இங்கே பிறந்து வளர்ந்த குடும்பத்தை சார்ந்த பட்டிமன்ற குழுவினர் இங்கே பேச வருகை தந்துள்ளார்கள். சிறந்த வளரும் பேச்சாளர்கள். இந்த இனிய சித்திரை விசுவா வசு புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பாக உறுத்தாக்குகின்றேன். இந்த வருடம் முழுவதும் மும்மாறி மழை பெய்து சிறப்பாக வாழ்ந்து நலமோடும் வளமோடும் எல்லாம் வல்ல உழவுடையம்மன் அருள் பாலித்து எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஒரு நல்லதொரு தலைப்பு, திருமண நிகழ்ச்சிகளில் அதிக மகிழ்ச்சி ஏற்படுத்தியது அன்றைய காலகட்டமா இன்றைய காலகட்டமானது தலைப்பு. உங்கள் முன்னாடி உங்கள் காலகட்டத்தில் நடந்த திருமணங்கள் எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ரீவைண்டிங் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க காத்துட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் தான் மகிழ்ச்சியா இருக்கு, அது கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பக்கத்தை சார்ந்த அணியினர் வந்திருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அதுவரை பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து பெரியோட்டை வாழ் மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது திருமண நிகழ்ச்சியில் அதிக மகிழ்ச்சியை தந்தது அன்றைக்குத்தான் என்ற தலைப்பிலே செல்வன் முத்து சிதம்பரம் ஈரோட்டிலிருந்து வருகை தந்துள்ளார். அவர் எருப்பரணி பெரியோட்டையை சார்ந்த எருப்பரணி குடும்பத்தை சார்ந்தவர். உங்களுக்கெல்லாம் எங்களுடைய உறவு முறையை சொன்னால் தெரியும் என்பதற்காக நான் அவர்களையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எருப்பரணி என்று அன்போடு அழைக்கப்பட்ட அந்த வகையை சார்ந்த திரு முத்து சிதம்பரம் அவர்கள் வருகின்ற முதல் பட்டிமன்றம் அவருக்கு முதல் பட்டிமன்றம் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக அன்பு சகோதரி சௌந்தர்யா அஸ்வின் பெங்களூரில் இருந்து இன்றுதான் வந்துள்ளார்கள். இந்த பட்டிமன்றத்தை சிறப்பு சேர்ப்பதற்காக அவர்கள் ஏம்பல் கூடாமலா வீடும் மற்றும் பெரியோட்டை கீழவிடை சார்ந்த பெண்மகளார் என்பது சிறப்புக்குரியது. அவர்கள் முதல் பட்டிமன்றத்தில் இங்கே அறிமுகமாக உள்ளார்கள். அடுத்ததாக பெரியோட்டையை சார்ந்த கோட்டையார் வீடு என்று அழைக்கக்கூடிய பீக்குடல் வகைராவை சேர்ந்த அன்பு சகோதரர் பாண்டியராஜன் அவர்கள் இங்கே உங்கள் மீன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்தளிக்க அன்றைக்குத்தான் திருமணங்களில் அதிக மகிழ்ச்சி என்ற குழுவிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி முனைவர் அபிராமி சித்தரஞ்சன் அவர்கள் பெரியோட்டை சார்ந்த வைக்கப்படப்பு குடும்பத்தை சார்ந்த சகோதரி அவர்களும் சிறப்பான கருத்தை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார்கள். அதல்ல மகிழ்ச்சி, அவர்கள் ராகு ஆலம் குடும்பத்தை பிறந்து இன்று சோகந்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் பெரியோட்டை சார்ந்தவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஊரை சேர்ந்த அன்பு சகோதரர் திரு சோமசுந்தரம், உங்களுக்கெல்லாம் அறிமுகமான பெரியோட்டையை சார்ந்த அன்பு சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள் இன்றைக்குத்தான் மகிழ்ச்சி என்ற தலைப்பிலும் ஈரோட்டிலிருந்து வருகை தந்துள்ள அன்பு சகோதரர் திரு வீரப்பன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுதும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பெரியம்மா தீக்கொளுத்தி ஆட்சி அவருடைய மகன் வழி பேரன் ஆவார்கள். அவர்கள் ஈரோட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார். இந்த அணிக்கு தலைமையேற்று வருகை தந்துள்ள அன்பு சகோதரர் சென்னையிலிருந்து நேற்றைய தினம் சென்னையிலே ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதிலே அன்பு தம்பி அழகப்பன் அவர்களும் பாண்டியராஜன் அவர்களும் நானும் கலந்து கொண்டு இன்று காலை மாதிரி திருப்பி பெரியோட்டையில் நாம் பிறந்த ஊரில் வளர்ந்த ஊரில் ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று இன்று பெங்களூரிலிருந்து வருகின்றார். சென்னை ஈரோடு என்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். திரு மா அழகப்பன் அவர்கள் பச்சேரியான் பேரன் என்று அழைக்கக்கூடிய சகோதரர், அவர் இந்த அணிக்கு தலைமை தாங்க வேண்டினார்.
என்னை பற்றியும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் 2-3 பட்டிமன்றங்கள் பட்டுக்கோட்டையிலே எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோயில் திருவிழாவிலே நடத்தியுள்ளேன். அதில் நடுவராக பணியாற்றியுள்ளேன். நான் பெருவட்டிக்கு உட்பட்ட கோவானூரை சேர்ந்தவன், கோவானூரான் என்று அழைக்கப்படுவன். இந்த பகுதியில் வாழ்ந்த மாமாயி குடும்பம், மணிப்பர்சு குடும்பம் சார்ந்த சுதந்திரம் செட்டியாருடைய மகளை திருமணம் செய்திருக்கின்றேன். பெருவட்டிக்கான மருமகன் நான் என்பதை உங்களிடம் சொல்லி ஒரு அருமையான நிகழ்ச்சியை, ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க காத்திரு. உங்களுடைய நினைவுகளை, பழைய நினைவுகளை உங்களுக்கு தர இருக்கின்றோம். உங்கள் காலத்தில் உள்ள நிகழ்வுகளை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதற்காக வருகின்ற அருமையான வளரும் பேச்சாளர்கள் அவர்களை நீங்கள் ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து மென்மேலும் சிறப்படைய நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். மீண்டும் ஒரு முறை தலைப்பை சொல்கின்றேன். திருமண நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சியில் அன்றைக்கு அதிக மகிழ்ச்சி இருந்ததா அப்படின்னு இந்த 4 பேர் பேசுறாங்க. அன்றைய காலகட்டம் திருமணம் தான் மகிழ்ச்சியா இருந்ததுன்றது. அதெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமா குதூகலமா. அன்றைக்குன்னா எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு 30-35 ஒரு தலைமுறை. ஒரு தலைமுறைன்றது எப்படி சொல்றாங்கன்னா 33 ஆண்டு தான் ஒரு தலைமுறை. அதாவது 27 வயதுல ஒரு ஆண்மகன் திருமணம் செய்கின்றான். 60 வயது அவனுக்கு ரிட்டையர்டு வயது, அதுக்கடுத்து பேரன் வந்துடுறான் அவனுக்கு. ஆக தலைமுறை என்பது 33 வருடங்கள் தான் சொல்றாங்க. 3 தலைமுறைனா 99 வருஷம், 2 தலைமுறைனா ஒரு நிறுவனம் 66 வருஷம் கடந்துச்சுன்னா 2 தலைமுறை கடந்த நிறுவனம் சொல்லுவாங்க. அது மாதிரி 33 வருடம் முன்னாடி உள்ள விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 90 காலகட்டங்களில் எப்படி திருமணம் நடந்துச்சு, இன்னைக்கு எப்படி நடக்குன்றதா விவாதம். நல்லா புரிஞ்சுங்க. நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொரு பேச்சாளர்களும் குறிப்பிட்ட டைம், உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய டைம் 8 மணித்துளிகள். 8 நிமிடங்களில் உங்களுடைய பேச்சை சிறப்பாக பேசி அவருடைய பேராதரவை பெற வேண்டும் என்று கேட்டு